ஹாய் சொந்தங்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, எங்கள் ஊரில் வாரம் புதன்கிழமை சந்தை போடுவாங்க. அந்த சந்தைக்கு தான் இன்றைக்கி போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அப்படியே சந்தைக்கு போகிற வழியிலே ஃபேன் ரொம்ப ஸ்லோவாக ஓடுதுங்க. இந்த வெயிலுக்கு வீட்டில் இருக்கும்போதே அனல் தாங்க முடியலை. இன்னும் வெளியில் போய் வேலை செய்கிறவங்க, வெயிலில் கஷ்டப்படுறவங்களாம் ரொம்ப பாவங்க. இந்த வெயிலை தாங்க முடியல. ஃபேன் ஸ்லோவாக ஓடுதுன்னா அதுக்கு ஒரு கண்டன்ஸ் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. இங்கேருந்தே கடை ஸ்டார்ட் ஆகிரும் பாருங்கள். நான் வண்டியில் போனதுனால என்னால் செல்லு மேலே தூக்கி காட்ட முடியல. முடிஞ்ச வரைக்கும் காட்டியிருக்கேன் பாருங்கள். இது தாங்க சந்தை. எப்போவுமே 5 மணிக்கு கூட்டம் அவ்வளோவா இருக்காது. 7 மணிக்கு தான் கூட்டமாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் 5 மணிக்கு போகும்போது சரியான கூட்டங்க. ஒன்றும் முடியலை. பசங்க வேறு கூட்டிட்டு என்னடா வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. சளி பிடிச்சிட்ருக்குங்க. 3 நாளாக உடம்பு சரியில்லை. அதனால தான் அப்படி இருக்குது. நாங்கள் முன்னாடி காய் வாங்கிட்டு போயிட்டே இருந்தேன். எங்கள் வீட்டுக்காரர் தாங்க பின்னாடி வீடியோ எடுத்தார். ஒரு வீடியோ கூட ஒழுங்காகவே எடுக்கலைங்க. என்னன்னு கேட்டால் என் பொண்ணு வேறு கையில் வச்சுட்டு இருந்தார். கையில் வச்சுட்ருப்போ அவரால் செல்லு பிடிச்சி ஒழுங்காக வீடியோவே எடுக்க முடியல. வீட்டில் வந்து பார்த்தா ஒரு வீடியோ கூட உருப்படியாக எடுக்கவே இல்லை. அப்புறமா ஏதோ கொஞ்சம் ஓரளவுக்கு இருந்தது மட்டும் எடிட் பண்ணி போட்டிருந்தேன். கொஞ்சம் அப்படி எப்படி இருந்தால் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. காயெல்லாம் வாங்கிட்டு அப்படியே முன்னாடியே போயிட்டே இருந்தேங்க. காய் ஏற்கனவே போன வாரம் வாங்கின காயே கொஞ்சம் இருந்தது. கொஞ்சம் தான் வாங்கினேன். இந்த கூட்டத்திலேயே குழந்தைங்கள வச்சுக்கின்னு சமாளிக்க முடியல. இன்னும் 7 மணிக்கெலாம் வந்துட்டுனா ரொம்ப கூட்டம் அதிகமாக இருக்குங்க. என் பசங்களை வீட்டில் இருங்கப்பா, நானாக போக மட்டும் போயிட்டு வரேன் அப்படின்னா, என்னை விட்டு நீங்கள் மட்டும் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி அவங்க கிளம்பி நிற்கிறாங்கங்க. கூட்டமாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால தான் வீட்டில் இருங்கப்பானா என் பேச்சை கேட்கறதில்ல. கிளம்பி வந்துட்டாங்க. என் பொண்ணை என் வீட்டுக்காரர் வச்சுட்டாரு. மீதி 2 பேரும் நடந்தே தான் வந்தானுங்க. என் சின்ன பையனுக்கு கால் வலிக்குதுன்னு ஒரே அழுவ ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் நாங்கள் வந்து நின்றுட்டோம். எங்கள் வீட்டுக்காரர் தாங்க போயிட்டு பொண்ணை கையிலே வச்சுக்கிட்டு போயிட்டு மீதி வாங்க வேண்டிய பொருளெல்லாம் வாங்கிட்டு வந்தார். 5 மணிக்கு அவ்வளோ கூட்டம் இருந்தது. இப்போ நைட்டு 7 மணி ஆகிடுச்சு. 7 மணிக்கு பாருங்கள், கூட்டம் இன்னும் உள்ளே. நான் மேலேயே தான் எடுத்தேன். கூட்டம் இன்னும் உள்ளே பாருங்கள். அவ்வளோ கூட்டம். குழந்தைங்கள வச்சுக்கலாம் உள்ளே போய் எதுவுமே வாங்க முடியாது. அதனாலேயே இன்றைக்கி நான் 5 மணிக்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன். பசங்க வராங்கன்னு அப்படியே எங்கள் ஸ்நாக்ஸ் கடை வந்துட்டாங்க பாருங்கள். கண்ணு சாக்லேட்டுங்க. கண்ணு சாக்லேட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என் பொண்ணு ஒரே நான் டிவியில் பார்த்துருக்கேன். அது எனக்கு பார்க்கவே பிடிக்காது. என் பொண்ணு அதை தான் வேணும்னு ஒரே அழுது அடம் பிடிச்சி அதை வாங்கி கொடுத்துட்டேன். அப்புறமா வீட்டுக்கு தேவையான பொருளும் கொஞ்சம் வாங்கினேங்க. பசங்களுக்கு ஸ்நாக்ஸு அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு நாங்கள் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு இருக்கும்போதே எங்கள் வீட்டுக்கார் போயிட்டு பார்க்கிங்லேருந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வண்டி எடுத்துகிட்டு வந்தோடனே நாங்கள் வாங்கி முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. வீட்டுக்கு வந்து காயெல்லாம் எடுத்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் பெரிய பையன் தான் காயெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தான். என் வீட்டுக்கார் வந்து காய் கொஞ்சம் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தேன். கட் பண்ணிட்டு இருந்தார். பாருங்கள், பெரிய பையன் தான் எடுத்து வச்சுட்ருக்கான். மேடம் சாப்பிட்டுட்ருக்காங்க. என் பொண்ணு பின்னாடி இருக்க பாப்பா வந்து எங்கள் பக்கத்து வீட்டு பாப்பா. அவ்வளோதாங்க, முடிஞ்சது வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.